வணக்கங்க. இன்றைக்கி எம்இவியில் தலப்பாக்கட்டு மட்டன் பிரியாணி செஞ்சுருக்கேன். சில பேருக்கு இந்த மட்டன் பிரியாணி டேஸ்ட்டாகவும் கலராகவும் வராது. நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்கள், இது எல்லாம் கரெக்டாக இருக்கும். வாங்க கிச்சனுக்குள் போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு வரும். மட்டன் நல்லா மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேங்க. இது 3/4 கிலோ மட்டனுங்க. இப்போ இந்த மட்டன் முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி 8 சவுண்டு விட்டுடலாம். உங்கள் ஆடை பொறுத்து, நீங்கள் வாங்குகிற ஆடை பொறுத்து இது நல்லாயிருக்கு. அதனால் நான் 8 சவுண்டு விட்டுருக்கேன். இப்போ போட்டு வேக வைக்க போகிறேன். குக்கர் மூடி போட்டு நான் சீரக சம்பா அரிசி எடுத்துக்கிட்டேங்க. தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசி தான் எடுத்துக்கணும். அது எடுத்துக்கினா தாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நான் 3/4 கிலோ அரிசிங்க. அந்த 3/4 கிலோ அரிசி இந்த ஆழாக்கில் 1.25 அளவுக்கு வருங்க. இது 20 நிமிஷம் நான் ஊற வச்சுட்டேன். இப்போ நான் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம போட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம். இலை ஒரு 3 இலை எடுத்துக்கோங்க. கல்பாசி சும்மா கொஞ்சம், ஏலக்காய் ஒரு 7 ஏலக்காய், கிராம்பு 10 கிராம்பு, ஜாதிக்காய் தூள் கொஞ்சம், அன்னாசிப்பூ 2, பட்டை 2 பட்டை. இதெல்லாம் நல்லா மிக்சியில் நைஸாக. இப்போது நான் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. 150 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து எடுத்துக்கிட்டேங்க. 7 பச்சை மிளகா காம்பு எடுத்து வச்சுருக்கேங்க. 100 கிராம் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். இஞ்சி 100 கிராம் தோல் சீவி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டு மிக்சியில் குறகுறன்னு அரைச்சி 10 முந்திரி பருப்பு நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம அந்த கரம் மசாலாவோட சேர்த்து போட போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் எடுத்து வச்சிட்டாங்க. நீங்கள் வச்சுக்கோங்க. நான் 10 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்லங்க எல்லா பேஸ்ட்டும், அதை நம்ம இதில் கொட்டி நல்லா வதக்கிக்கும். வெங்காயம், பச்சை மிளகா எல்லா பேஸ்ட்டும் போட்டுக்க போகிறோம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்மெல் போகிற வரைக்கும், பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். இப்போ கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. பச்சை ஸ்மெல் நல்லா போயிடுச்சுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் முந்திரி ஒரு 10 பல்லு அரைச்சி வச்சுருக்கேன். அது நம்ம கரம் மசாலா எல்லாம் எடுத்து வச்சோல்ல, அரைச்சோம் மிக்சியில், அது எல்லாத்தையும் இப்போ கொட்டிடும். இதெல்லாம் கொட்டி நல்லா ஸ்மெல்லாம் இதாகிற வரைக்கும் வதங்கணும். நல்லா வாசனை வருதுங்க. நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் மட்டன் வேக வச்சல ஒரு 8 சவுண்டு விட்டு, அதை நம்ம இதில் கொட்டி இதையும் 2 நிமிஷம் வதக்கிப்போம். இப்போ கிளறிப்போம். இது நல்லா கலர்னாங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிம்லே வச்சுக்கோங்க. இப்போது சிம்மில் வச்சே ஒரு 5 நிமிஷம் கலரிக்கோங்க. நான் புதினா ஒரு கைப்பிடி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு. மீதி நான் எடுத்து வச்சுருக்கேன். மீதி நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்க போகிறோம். 2 கலரிடுங்க. இந்த டைமில் நான் ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே போட்டுரும். தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுரும். மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கணும். அதையும் போட்டுருங்க. சீரகத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கணும். அதையும் தூள் பண்ணது போட்டுருங்க. இது எல்லாத்தையும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்மெல்லுக்கு வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சுங்க மிளகாத்தூள்லாம். இந்த டைமில் உப்பு தேவையான அளவு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. 150 கிராம் தயிருங்க. நம்ம தக்காளி போடாதால தயிர் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கணும். இதையும் ஊற்றி நல்லா கலரிக்கோங்க. இந்த தயிர் இதெல்லாம் போகிற வரைக்கும் இதே ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே வச்சு கலரிக்கோங்க. சூப்பராக வாசனை வருதுங்க. நல்ல ஸ்மெல் கமன்னு அந்த பட்டை லவங்கம் இதெல்லாம் போட்டோம்லங்க, நல்ல ஸ்மெல் வருது. நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி மட்டன் பிரியாணி செஞ்சு பாருங்கள். இதுதாங்க தலப்பாக்கட்டி பிரியாணி செய்கிற முறை. நாங்கள் இந்த கப்பில் தாங்க நான் அரிசி எடுத்துக்கிட்டேன். இது 1.25 சைஸ் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன். இதில் நான் 2.25 அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். நீங்கள் எந்த சைஸ் எடுக்கிறீங்களோ அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் தண்ணி ஊற்ற போகிறேங்க. இதில் நான் கறி வேக வச்சல அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். பத்தலைனா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். மட்டன் வேக வச்ச தண்ணிங்க இது பாருங்கள். இப்போ நான் 2.25 அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இதில் பாருங்கள், 2.25 சைஸ் ஊற்றிக்கிட்டேன். அளவுங்க, தண்ணி அளவு. இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் நம்ம உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நான் இந்த டைமில் 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கேங்க. இதையும் ஊற்றிக்கோங்க. லெமன் ஊற்றினா ரைஸ் ஒட்டாமல் வருங்க. நீங்களும் ஊற்றிக்கோங்க.
இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுங்க. கொச்ச பிறகு நம்ம அரிசி போடுவோம். நல்லா கொதி வந்துடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம ஊற வச்ச சீரக சம்பா அரிசியை இதில் போட்டுருவோம். அரிசியை போட்டு நல்லா கலரி விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம டம் போட்டுக்கலாம். நல்லா அரிசிலாம் மேலே வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கலரி விட்டு தம் கட்டிப்போம். இது பாருங்கள், நல்லா மேலே வந்துருக்கு பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் தம் கட்டிப்போம். நெய் ஊற்றிப்போம். ஒரு ஸ்பூன் எடுத்து வச்ச நெய் ஊற்றிப்போம். புதினா கொத்தமல்லி நம்ம எடுத்து வச்சோம்னா அது போட்டு இப்போ தம் கட்டிடுவோம். நாங்கள் ஒரு தட்டை இந்த மாதிரி மூடிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம். தண்ணிங்க இது தண்ணி வச்சு இப்போ நான் தம் கட்டிக்கிறேன். வெயிட்டான பாத்திரத்தில் எடுத்து நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. இதான் டம் கட்டுற மாதிரி. நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா வெந்துடுச்சுங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி பார்ப்போம். டம்மை எடுத்துக்கிட்டோம். சூப்பராக வருதுங்க வாசனை. பிரியாணி வாசனை தலப்பாக்கட்டு பிரியாணி மாதிரியே இருக்குது வாசனை. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பிரியாணி தலப்பாக்கட்டு பிரியாணி ரெடி. இந்த சமையல் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த சமையல் சமைச்சிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த விருந்தில் பார்ப்போமா.